NCERT 12 Physics Exercise 10.5. In Young's double slit experiment, using monochromatic light of wavelength lambda, the intensity of light at a point on a screen where path difference is lambda is k units. What is the intensity of light at a point where the path difference is lambda by 3? Okay. என்ன சொல்கிறாங்க 10.5ல அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இன்டென்சிட்டி ஐ வந்து கேயாக இருக்கான் வென் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து லேம்டாவாக இருக்கும்போது. ஐ வந்து என்னவாக இருக்கணும் வென் பாத் டிஃப்ரென்ஸஸ் லேம்டா பை 3ன்னு கேட்குறாங்க. நமக்கு இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் பை பை 2ன்னு தெரியும். ஓகே, அண்ட் பைங்கிறது என்னது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கு நமக்கு என்ன தெரியும் 2 பை பை லேம்டா இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி, இப்போது எஃப் பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா, ஃபை என்னவாக இருக்கும் 2 பை பை லேம்டா இன்ட்டு லேம்டா. அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு என்ன 2 பையாக இருக்கும். சரி, இப்போது பை இஸ் ஈக்குவல் டு 2 பையாக இருந்துச்சுன்னா அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் 2 பை பை 2. அப்போ ஐ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை தானே. அப்போ ஐ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை, அதாவது காஸ் பைன்னா -1, அதுக்கு த ஹோல் ஸ்கொயர் போடும்போது ஐ நாட் வரும். நமக்கு கொஸ்டின் என்ன தெரியும் பாத் டிஃப்ரென்ஸ் லேம்டாவாக இருக்கும்போது கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே தானே பாத் டிஃப்ரென்ஸ் லேம்டாவாக இருக்கும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ நான் பாத் டிஃப்ரென்ஸ் லேம்டான்னு போடும்போது 5 2 பை வருது. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த வேல்யூ தானே கே. அப்போ இதை நான் கேன்னு போட்டுக்கலாமா? எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டு கேன்னு வந்திருக்கும். அப்போ ஐ நோட்டோட வேல்யூ என்ன கேயாக இருக்குது. ஓகே, அதே டைம் இஃப் பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா பை 3 இருந்தால் ஐ என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போ ஐ நாட் வந்து கே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது பாத் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போது லாம்டா பை 3யாக இருக்குது. அப்போது ஃபையோட வேல்யூ என்ன இருக்கும் 2 பை பை லாம்டா இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா பை 3. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 2 இன்ட்டு பை பை 3யாக இருக்கும். ஓகே, 2 இன்ட்டு என்னது 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி இருக்கும். 5 வந்து 120 டிகிரி. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ நாட் தானே, ஐ நாட் காஸ் ஸ்கொயர் 5 பை 2. ஐ நாட் வந்து கே காஸ் ஸ்கொயர் 5 எவ்வளவு 120 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி. ஓகே, அப்போ வாட் இஸ் காஸ் 60? Cos 60 is 1 by 2 the whole square which is equal to k by 4. அப்போது இந்த கொஷனுக்கு ஆன்சர் I is equal to k by 4. Okay, so the when path difference is lambda by 3. That's all.